அண்மை செய்தி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் முதியவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்யப்பட்ட முதியவரை கொன்ற கொலையாளி 30 நிமிடத்தில் சிக்கியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்கிட கேட்கலாம். இளையராஜா வணக்கம். கொலைக்கான காரணம் என்ன? தற்போது கொலை செய்யப்பட்டிருப்பவரின் நபர் விவரம் என்ன? 30 நிமிடத்தில் கொலையாளி சிக்கியது எப்படி? கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே காஞ்சிரங்குளம் கிராமத்தை சேர்ந்த முதியவர் கருப்பையா. இவர் பக்கத்து வீட்டில் வசித்து வருபவர் சக்தி கணேஷ். இவர் அடிக்கடி மதுபோதைக்கு விட்டு சண்டையை செய்து தகராறு செஞ்சு வந்திருக்காரு. மேலும் இன்று கருத்த வீட்டின் ஓட்டின் மீது மதுபோதையை மதாவில் கல்லை ஓட்டின் மேல போட்டுள்ளாரு. அப்ப அந்த முதிர் ஏப்பா வீட்டு மேல கல்லை தூக்கி போடுற அப்படின்னு கேட்டதாக இதுல மதுபொருள் இருந்த அவருக்கும் அந்த முதியவருக்கும் நிறைய வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதுல ஆத்திரத்துல பாத்தீங்கன்னா அந்த சக்தி கணேஷ் என்பவர் தரமாரியாக அந்த முதியவரை வெட்டி கொலை செய்துள்ளார். இது தகவல் உடனடியாக இந்த தகவல் காவல்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சுற்றி முற்றி அந்த குற்றவாளியை தேடியுள்ளனர். அரை மணி நேரத்திற்குள்ளேயே அந்த குற்றவாளி அந்த இடத்தில் இருப்பதை தெரிய வரவே அவரை விரட்டி பிடித்து இப்போது அந்த சக்தி கணேசை போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். ஒரு முதியவரே ஒரு 18 வயது இளைஞர் வெட்டி கொன்ற சம்பவம் இப்பகுதியில மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.